ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்புடன் ஏகடா யூடியூப் சேனல். எஸ், இன்னும் சாட்டர்டே வந்து மேட்ச்சு. இன்னும் ஒரு 2 நாள் தான் இருக்குது. சும்மா யோசிச்சு பார்த்தேன், டிவால் பிரேவிஸ் எப்படி உள்ளே வர போகிறாரு அண்ட் யாரை வெளியே உட்கார வைப்பான்னு யோசித்தேன். பட் கொஞ்சம் கிடுக்குப்பிடியாக இருக்குது. என்னன்னா, கார்த்திக் சர்மா தான் உட்கார வைப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். பட் அந்த ரிஸ்க் எடுக்க போகிறாங்களா, இல்லை சஃப்ராஸ் கானை உட்கார வைப்பாங்களா அப்படின்னு ஒரு மைண்டு. பட் எல்லாருமே நீங்கள் கேட்கறது புரியுது. ப்ரோ, இன்ஃபார்ம் சஃப்ராஸ் கான் எப்படி ப்ரோ உட்கார வைப்பீங்கன்னு அண்டர்ஸ்டாண்ட் தட். பட் நீங்கள் எல்லாமே வந்து நம்ம ருத்ராஜ் கேப்டன்சி மெட்டீரியல்லேருந்து பார்க்கணும். ஏன்னா லாஸ்ட் வீடியோவில் வந்து ராமகிருஷ்ணா கோஷ் உள்ள வரணும்னா கண்டிப்பாக அன்ஷுல் கம்போய் தான் உட்கார வைப்பாங்கன்னு சொன்னேன். நீங்கள் உடனே என்னை கடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. என்ன சொன்னீங்கன்னா, இல்லை இது வந்து எப்படி இது அன்ஷுல் கம்போய் தான் ஓரளவு நல்லா போகிறான்ட்டு. பட் நீங்கள் எதையுமே ரியாலிட்டி வைஸாக பார்க்க மாட்டீங்க. நாம் வந்து ருத்ராஜ் கேப்டன்சி மெட்டீரியலில் பார்த்துன்னு பார்த்தீங்கன்னா, கலீல் அகமத்தையும் மேட் என்ட்ரியும், அதாவது அன்டில் ஸ்பென்சர் ஜான்சன் வர வரைக்கும் மேட் என்ட்ரி வெளியே அனுப்ப மாட்டாங்க. ஸோ கலீல் அகமத்தை கண்டிப்பாக அனுப்ப மாட்டாங்க. அப்படின்னு வரும்போது ராமகிருஷ்ணா கோஷ் உள்ள வரணும்னா டெஃபினட்டாக அவங்க வந்து யாரை ட்ரை பண்ணுவாங்கன்னா அன்ஷுல் கம்போய் தான் உட்கார பார்ப்பாங்க. ஸோ அதுக்காக தான் நான் சொன்னேன். மற்றபடி நான் வந்து அன்ஷுல் கம்போய் நல்லா போடலன்னு சொல்ல வரல. ஸோ அதை புரிஞ்சுக்க, நான் ருத்ராஜோட மைண்ட் செட்டில் பேசுகிறேன். ஸோ இந்த மைண்ட் செட்டில் பார்க்கும்போது கார்த்திக் சர்மா உட்கார வைப்பாங்களா? அப்படி உட்கார வச்சா கார்த்திக் சர்மா வந்து நம்ம போர் ஃபார்ம் ஆனதுனால ப்ரெஷரை ஃபீல் உட்கார வச்சிட்டாங்களா, இல்லை டிவால் பிரேவிஸ் உள்ள வரதால தான் நம்மளை உட்கார வச்சாங்கன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு அவர் எப்படி போவார் நம்ம சொல்ல முடியாது. அதை எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் கார்த்திக் சர்மாவை தான் உட்கார வச்சு ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் அவர் இருக்கார். ஸோ அது வந்து அவர் கடந்து தான் போகணும். இது ஃபார்ம் இல்லைன்றதை தாண்டி டிவால் பிரேவிஸ் ஒரு மனுஷன் உள்ளே வரான். ஸோ டெஃபினட்டாக நம்ம உட்காந்து ஆகணும்னு சொல்லிட்டு அவர் புரிஞ்சுக்கணும். ஸோ பிரசாந்த் வீர் உள்ளே இருக்காருன்னா டெஃபினட்டாக அவரோட ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஹிட்டிங் எபிலிட்டி மட்டும் தானா அப்படின்னா அதுவுமே கொஞ்சம் வருத்தத்துக்குரியதாக இருக்குது. ஏன்னு கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, அவர் வந்து கொஞ்சம் ஸ்பின் போடலாம். பட் அந்த அந்த பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறாங்களா ஃபிங்கரில், அதனால இன்னமும் அவர் வந்து ஸ்பின் போட முடியலன்னு சொல்கிறாங்க. பட் அவரோட பிளேஸுக்கு டெஃபினட்டாக நம்ம அகில் விசன் உள்ள கூப்பிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம கண்டிப்பாக 4 ஃபாரின் ஆல்ரெடி ஃப்ரீயாக யூஸ் பண்ண முடியும். பிராவிஸு, நூர் அகமத்து, மேட் என்ட்ரி அப்படின்ற பட்சத்தில் டெஃபினட்டாக அவர் கொண்டு வரலாம். அகில் ஹுசைனை யோசிக்கவே தேவையில்லை. பட் அப்படி போகிறாங்களா அப்படின்ட்டு தான் ஒரு டவுட்டாக இருக்குது எனக்கு. ஏன்னு பார்த்தீங்கன்னா, அகில் ஹுசைனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். எல்லாமே நடந்துச்சு, எல்லாமே நடந்துச்சு. ஏன் அகில் ஹுசைனுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாமே? இதில் இன்னொரு விஷயம் பாருங்கள், ருத்ராஜ் மேபி பிராவிஸ் வரதுனால கார்த்திக் சர்மா உட்கார வச்சு திரும்ப அதே சேம் பிளேயிங் லெவல் போகிறோம். ஏன்னா ஒரு பிளேயிங் லெவல் நம்ம கொண்டு போகிறோம். அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது இப்போ தான் மேட்ச் வைஸாக. திரும்ப நம்ம ஏதாவது சேஞ்ச் பண்ணால் அவங்க ஏதாவது அப்செட் ஆவாங்களோ அப்படின்ற மாதிரி அவர் யோசிக்கலாம். இது எல்லாமே நான் அவரோட மைண்ட் செட் இப்படி இருக்கலாம் தான் சொல்கிறேன். அண்ட் அகைன் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் என்ன கேட்டீங்க, ப்ரோ நீங்கள் யாருமே வந்து குர்ஜப்ரீத் சிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார், அவரோட மைண்ட் செட் நீங்கள் புரிஞ்சிக்கலாம். இல்லைங்க ராமகிருஷ்ணா கோஷுக்கு வாய்ப்பு தரல, ஈவன் நீங்கள் ஷேயஸ் கோபாலுக்கே நீங்கள் வாய்ப்பு தரல, நீங்கள் வந்து சரியாக யூஸ் பண்ணலன்னு சொல்கிறீங்க. ப்ரோ இங்கே யாரும் விட்டு கொடுக்கல. இங்கே நம்ம வந்து ருத்ராஜுக்கு ஃபோன் போட்டு சொல்கிற அளவுக்கு இங்கே யாரும், அதாவது எக்ஸ்ட்ராடனரியாக பேசினாலும் சரி, பேசலனாலும் சரி, நாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக அங்கே ஸ்டீஃபன் ஃப்ளமிங் இல்லை மைக் அசி கோச்சுக்கெலாம் வந்து நம்ம ஒன்று ஃபோன் போட்டு சொல்ல முடியாது. நாமளும் நீங்களும் பேசலாம், அவ்வளோதான். மற்றபடி எக்ஸாக்டாக இதான் நடக்குது நம்ம சொல்ல முடியாது. பட் சில கெஸ் பண்ணலாம். ருத்ராஜ் அவரோட கேப்டன்சி மெட்டீரியல் இதாக இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நமக்கு தெளிவாக தெரியும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரே ஒரு சேஞ்சஸ் தான் பண்ண போகிறாரு, டிவால் பிரேவிஸ் இன்னு, கார்த்திக் சர்மா அவுட். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சேஞ்ச் என்னென்னா, அகில் ஹுசைனும் உள்ளே வரட்டும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அட்லீஸ்ட் ஒரு இம்பேக்ட் பிளேயராவது உள்ளே வரட்டும். ஏன்னா கண்டிப்பாக 2-3 6 அடிப்பாருங்க, அந்த எபிலிட்டி இருக்குது. இதுதான் நான் எதிர்பார்க்குறேன். எஸ், நீங்கள் கேட்குறீங்க ப்ரோ ஜேமி ஓவர்டன் உள்ளே இருக்காரு. எஸ், நானே மறந்துட்டேன். ஒரு ஃபோர்த் ஃபாரினர் அவர் இருக்கார். கொஞ்சம் குரூஷியலான ஒரு சுச்சுவேஷன் தான். ஜேமி ஓவர்டன் உட்கார வச்சு தான் இப்போ ஏன்னா ஸ்டார்டிங்கில் சொன்னேன் 3 ஃபாரினர் தான்ட்டு, நான் ஜேமி ஓவர்டன் மறந்துட்டேன், சாரி. பட் ஜேமி ஓவர்டனை உட்கார வச்சு அகில் ஹுசைனை கொண்டு வராங்கிறதும் ஒரு டவுட்டான ஒரு கொஷின் தான். ஸோ எல்லாரும் சொன்ன மாதிரி காம்பினேஷன் தான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் நோட் பண்ணியிருக்கேன், என்னென்னா செம பாசிட்டிவாக இருக்காங்க. அது ஏன் அப்படின்னு நான் காட்டிக்கிறாங்கிறத விட உண்மையிலேயே அது ஓப்பனாகவே தெரியுது. ஏன் பாசிட்டிவாக இருக்காங்கன்னா, தூபே வந்து மைக் வாங்கி சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, கண்டிப்பாக நாங்கள் வந்து பேக் பண்ணுவோம், டீமை வந்து பேக் பண்ணுவோம், எங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனாக பேசியிருக்காரு. ரொம்ப சந்தோஷத்துக்குரிய விஷயம். எனக்கு சின்ன ஒரு சில விஷயங்கள் எனக்கு மன கஷ்டம் தருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஏகா வந்து சிஎஸ்கேக்கு வந்து அது பண்ணுறா, இதை பண்ணுறா, தாளம் தட்டுறா, எனக்கு ஒன்றுமே புரியலை. இவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்து ஒரு பார்ட் ஆஃப் தி மெம்பர் இன் சிஎஸ்கே கிரிக்கெட் டீம் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. ஒரு ரியாலிட்டி என்னென்னா, ஒரு டீம் தோத்துட்டா என்னால் விட்டு கொடுக்க முடியல, அவ்வளோதான். அது அங்கேயே நிப்பாட்டுற, அவ்வளோதான். பட் நான் ஒன்று கேட்குறேன், டீம் வேஸ்ட்டுடா, எடுத்த பிளேயிங் லெவன் வேஸ்ட்டுடா, அது வேஸ்ட்டுடா, இது வேஸ்ட்டுடான்னு சொல்லிட்டா மட்டும் என்ன அங்கே டீம் மேனேஜ்மெண்ட் கூப்பிட்டு நம்ம ஒப்பீனியன் கேட்குறாங்களா? அதெல்லாம் கிடையாது. இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு நம்ம பேசத்தான் போகிறோம். பட் எனிவே, நீங்கள் பேசினாலும் சரி, நீங்கள் வருத்தப்பட்டாலும் சரி, இல்லை நீங்கள் என்ன கலாய்ச்சாலும் சரி, நாம் எப்படி பேசிக்கிட்டாலும் நம்மளுடைய சினாரியோ ஒன்று தான், சிஎஸ்கே ஏன் ஜெயிக்கலை, அதுக்கு சில மாற்றங்கள் பண்ணணும். என்னோட சேஞ்சஸ் நான் இப்போவும் சொல்கிறேன், அதில் நான் மாற்றமே இல்லை. ஏன்னா கண்டிப்பாக நமக்கு தெரியும், ஃபர்ஸ்ட் ஓவர் போட போதே முகேஷ் குமார், அதுக்கடுத்து லுங்கி இங்கிடி ஸ்லோயராக யோக்கர் போடுறாரு. முகேஷ் குமாரும் யோக்கர் லென்த்து மெயின்டைன் பண்ண போகிறாரு. இவங்க ஃபஸ்ட்டு 2 பேர் ஓவரில் விக்கெட் போகக்கூடாது. ஸோ சஞ்சு சாம்சன், ருத்துராஜும் தைரியமாக ஆடணும். அது பார்த்தீங்கன்னா பவர் பிளேக்குள்ளே அக்சர் பட்டேல் வருவார். ஸோ அவரோட ஓவர் தைரியமாக ஆடணும்.
அப்போ நாங்கள் விட்டு தட்டு கட்டுன்னு ஆடினா ஒரு ரிசல்ட் கிடைக்கும். தள்ளிக்கலான்னு கேட்டால் கண்டிப்பாக கேட்ச் போயிடும். திரும்ப 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 என்னோட ஸ்ட்ராட்டஜி ஒன்றே ஒன்று தான். ப்ளீஸ் நீங்கள் ஒரே ஒரு விஷயம் சொல்லிடுறேன். உருள் பட்டேல் பாவங்க. நான் அகைன்ஸ்ட் பெங்களூர் மேட்ச் பார்க்குறேன். டக் அவுட்டில் உட்காந்துக்கிட்டு இப்படின்னு ஃபர்ஸ்ட் ரோல் உட்காந்துட்டு இப்படின்னு பார்த்துட்டு இருக்காரு ப்ரோ. இப்படின்னு பார்த்துட்டு இருக்கேன். ஏதாவது எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கன்ற மாதிரி இருக்கு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஆயுஷ் மாத்திரையை உட்கார வச்சு அவர் கொடுக்க மாட்டாங்க. நாம் வந்து சும்மா ஒரு கடமைக்காக பேசுறதை விட உண்மையை பேசிடுவோம். ஆயுஷ் மாத்திரையை உட்கார வச்சு உருவில் பட்டியல் கொண்டு வர முடியாது, கொண்டு வர மாட்டாங்க. அதை தான் சொல்ல வரேன். அண்ட் ஒரு விஷயம் பண்ணால் நல்லது, அது வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதுவும் பண்ண மாட்டாங்க. ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்கள் ஒன் டவுன் வாங்க, ஆயுஷ் மாத்திரையை ஓப்பன் பண்ணுங்கள். இதை நான் எல்லா வீடியோவில் சொல்கிறேன். அட்லீஸ்ட் யாரும் கேட்டுக்க போகிறதில்ல, என் மன திருப்திக்காக அதை சொல்கிறேன். எஸ், அதுவாக நடக்கலாம்னு பார்க்கலாம். ஸோ டிவால் பிரேவிஸின் கார்த்திக் சர்மா அவுட்டுங்க. இதை விட பெரிய சேஞ்சஸ் எதுவும் நடக்க போதில்ல, பார்க்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற ராமகிருஷ்ணா கோஷோ, ஷேயஸ் கோபாலோ, உருவில் பட்டுல வரமாட்டாங்க. ஏன் நான் ஷேயஸ் கோபால் அகிலேஷ் இந்த மேட்ச் பற்றி பேசுகிறேன்னா, ருத்ராஜ் நிகம் இருக்காரு, குல்தீப் யாதவ் இருக்காரு, அக்ஷர் பட்டேல் 3 ஸ்பின்னர் டெஃபரெண்டாக ஆட வைப்பாங்க. அதில் எந்த சேஞ்சஸ் கிடையாது. ஆனால் நம்ம திரும்ப ஒரே ஸ்பின்னரோட போக போகிறோம். ஏன் 100 அகமத் ஸ்ட்ரகிள் ஆகிறான்றத கூட நம்ம பசங்க ஜூம் மீட்டிங்கில் பேசியிருந்தாங்க. சூப்பராக சொல்லியிருந்தாங்க. செம்ம நாலேஜபிளாக இருக்காங்க. 100 அகமத்துக்கு வந்து இன்னொரு ஸ்பின்னர் சப்போர்ட் இல்லை ப்ரோ, அதனால தான் அவரே கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிறான்ற மாதிரி இருந்தாங்க. பட் அது எப்படின்னு தெரியல, நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். 100 அகமத் உண்மையிலே ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள். டிவால் பிரேவிஸுக்கு இந்த ப்ரெஷர் இருக்கு மாட்டது உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி டிவால் பிரேவிஸ் வந்தால் 3 மேட்ச் தோற்று இருக்கோம் அப்படின்னு அந்த ப்ரெஷரை போட்டு ஆடுவாரா, இல்லை ஃப்ரீ நான் இதான் இந்த மெட்டீரியல் தான் ஆடுவார்ன்றது உங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் அகைன் சப்போஸ் நீங்கள் எதிர்பார்க்குற அக்கிலேஷன் வரணும்னா ஜேமி ஓவர்டனை உட்கார வைப்பீங்களா, அந்த ரிஸ்க் எடுப்பீங்களான்றதும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா பவுலிங்கில் அப்படி இப்படி இருந்தாலும் பேட்டிங்கில் மனுஷன் போலக்கலாம். ஸோ இதுதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண வேண்டியது. அட் த எண்ட் ஆஃப் த டே இங்கே எல்லாருமே சிஎஸ்கே ஜெயிக்கணும்னு பேசிகிட்டு இருக்கோம். சப்போர்ட் பண்ணுவோம். நம்ம சிஎஸ்கே ஆச்சு. பை.